கோலிவுட்டில் இறங்கிய அமலாக்கத்துறை, மொத்த கூட்டமும் அதிர்ச்சி. மும்மொழி விஷயத்தில் வெளியேறிய கோலிவுட், திமுக கடும் ஷாக். தற்போது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியிருப்பது மும்மொழி கொள்கை விஷயம்தான். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான விவாதங்கள் அனல் பறந்து வருகின்றது. அண்ணாமலை ஆளும் தரப்பை கிழித்து தொங்கவிட்டு வருகிறார். பணம் உள்ளவர்களுக்கு 3 மொழி, பணம் இல்லாதவர்களுக்கு 2 மொழியா என அண்ணாமலை போட்ட போடு தமிழக அரசியல் களத்தை ஆட்டி படைத்துள்ளது. அண்ணாமலைக்கு ஆதரவாக இளைஞர்கள் முதல் அரசு பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் ஆதரவு அளிக்க தொடங்கியுள்ளார்கள். இது ஆளும் தரப்பை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மொழியை வைத்து அரசியல் செய்யலாம் என நினைத்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு விழி பிதுங்கியுள்ளது. இதற்கிடையே திரைப்பட இயக்குனர் ஷங்கருக்கு சொந்தமான 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. ஷங்கர் இயக்கிய எந்திரன் திரைப்படம் தான் எழுதிய ஜிகுபா என்ற கதையிலிருந்து நகலெடுக்கப்பட்டது என ஆரூர் தமிழ்நாடன் என்பவர் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்ட நிலையில் பதிப்புரிமை சட்டத்தையும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தையும் இயக்குனர் ஷங்கர் மீறி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து ஷங்கருக்கு சொந்தமான 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 3 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இது கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்தி குறித்து சமூக வலைதள பக்கங்களில் பரபரப்பான விவாதங்கள் ஏற்பட்டது. திமுகவின் அறிவுறுத்தலில் திரைப்பட பிரபலங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தனர். இதனையடுத்து சமூக வலைதளங்களில் இந்தி தெரியாது போடா என்ற ஹேஷ்டேக் வைரலானது. மேலும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, நடிகர் சாந்தனு, நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமான நடிகர் நடிகைகள் இந்தி திணிப்புக்கு எதிரான டி-ஷர்ட்டுகளை அணிந்து பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். இவர்கள் டி-ஷர்ட்டுகள் அணிந்த புகைப்படங்கள் சமூக வலைதள பக்கங்களில் அப்போது பகிரப்பட்டன. இந்த நிலையில் இன்றும் திரைப்பிரபலங்களை வைத்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேச வைக்க ஆளும் தரப்பில் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் அனைவரும் எஸ்கேப் ஆகிவிட்டார்கள். இதற்கு முக்கிய காரணம் அமலாக்கத்துறை கோலிவுட்டில் இறங்கியுள்ளதுதான். சினிமாவில்தான் கருப்பு பணம், ஹவாலா பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும் என கூறுவார்கள். இந்த நிலையில் அமலாக்கத்துறை இறங்கியுள்ளது. இதை சற்றும் கோலிவுட் தரப்பு எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே தமிழ் இருமொழி கொள்கை என பேசி வந்த நடிகர் சூர்யா பாலிவுட்டில் நடிக்க இருந்த கர்ணா படத்தை கைவிட்டார்கள். மேலும் தற்போது தமிழில் இயக்கும் படங்கள் அனைத்தும் ஹிந்தி மொழியிலும் டப் செய்து வருகிறார்கள். மீண்டும் ஹிந்தி திணிப்புன்னு யாராச்சும் பேசினீர்கள் என்றால் அவர்கள் பிழைப்பும் நாறிவிடும் என்பது தெரிந்து கொண்டதால் திமுக அழைத்தும் முடியாது என கூறிவிட்டார்களாம். ஏற்கனவே விகடன் முடக்கம், ஷங்கர் சொத்துக்கள் முடக்கம் என தமிழகத்தில் தேசவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது அடித்து ஆட ஆரம்பித்துள்ளது மத்திய அரசு. இதன் வெளிப்பாடுதான் மும்மொழி கொள்கை குறித்து எதுவும் பேசாமல் ஆளை விட்டால் போதும் என ஓட்டம் பிடித்து விட்டார்கள் கோலிவுட் வட்டாரங்கள். ஈமு கோழி கூட இதுவரை வாய் திறக்கவில்லை என்பது கூடுதல் தகவல். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.